வந்து பிள்ளைங்களை பணத்துக்கான ஒரு, அதாவது ஐடி கம்பெனியில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. பிஸ்னஸ் அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா அதுலேயே வந்து ஒவ்வொரு நாளைக்கு டேர்ன் ஓவர் நிறைய ஆகுது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இடத்துல போனீங்கன்னா நல்லா சம்பாதிக்கிறாங்களே. இன்ஜினியரிங் எடுத்திங்கன்னா அதை சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்ஸ், லா எடுத்திங்கன்னா அதுலேயே உங்களுக்கு லட்சக்கணக்கில் வருது. ஸோ இப்படியான ப்ரொஃபஷனல் கோர்ஸோட எம்பிபிஎஸ் வந்து இந்த ப்ரொஃபஷனோட வராது. டீச்சிங்கும் சரி, எம்பிபிஎஸ் மருத்துவமும் சரி, ரெண்டுமே ஒரு அறம் சார்ந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அது இந்த ப்ரொஃபஷனல் இந்த பணம் மட்டுமே சம்பாதிக்கிற கோர்ஸோட ஒரு காலத்தில் இல்லவே இல்லை. யார் எந்த ஒரு குழந்தை, எந்த ஒரு குழந்தை சின்ன வயசுலேருந்தே ஏழைகளுக்கு உதவி செய்யணும், மருத்துவத்தை வந்து சேவையாக செய்யணும், மக்களை நோயிலேருந்து காப்பாற்றணுன்ற சிந்தனை கொண்டவர்கள் தான் கஷ்டப்பட்டு படித்து எம்பிபிஎஸ் சீட் வாங்கினாங்க, டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு வந்தாங்க, நர்ஸ் கோர்ஸ் எடுத்தாங்க. இதெல்லாம் வந்து அறம் சார்ந்த சிந்தனை கொண்டவர்கள் தான் இருந்தாங்க. அதனால தான் அவங்க கஷ்டப்பட்டு படித்து மார்க் பேஸ் பண்ணி எம்பிபிஎஸ் சீட் வாங்கினாங்க. ஆனால் பின்னாடி இந்த மாஃபியா கூட்டம் படிப்படியாக மருத்துவத்தை கரெக்ட் பண்ண ஆரம்பித்த உடனே, மருந்துகளை வியாபாரம் பண்ண ஆரம்பித்த உடனே, அரசுக்கிட்டேருந்து தனியார் கிட்ட அதிகமாக மருத்துவங்கள், தனியார் மருத்துவமனைகள் அதிகமாக திறக்கப்பட்ட காலங்களில் தான் மருத்துவம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிச்சு. இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸோட சேர்ந்துருச்சு. இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாத்த விட எம்பிபிஎஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். இது நம்ம கூட போய் செய்ய வேணாம். பேஷண்ட் கிட்ட வருகிற வருமானத்தை விட மருந்து கம்பெனிங்க கிட்டேருந்து வர வருமானமும் லேப்லேருந்து வர வருமானமும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தவறான படிப்பினையை கற்றுக் கொடுத்தது பிற்காலத்தில் வந்த இந்த தனியார் மருத்துவமனைகள் தான். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு டாக்டர்ஸும் லேப் கிட்ட கமிஷன் வாங்குறாங்க அப்படிங்கிற இடத்துல 60-70% வரைக்கும் வாங்குறாங்க. மீதி 20-30% லேப் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கவனித்து ஃபஸ்ட்டு லேபில் டாக்டராக மாறினா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் லேப்லேருந்து வருமானம் வரும், மெடிக்கல் ஷாப்லேருந்து வருமானம் வரும், மருந்து கம்பெனிகள்லேருந்து நிறைய கிஃப்டெல்லாம் கிடைக்கும். இப்படி நிறைய வருமானம் நாலா பக்கமும் வரும் அப்படிங்கிற இடத்துலேருந்து அடுத்த ஒரு அப்சர்வேஷன் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 20% லேபுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அதை விட நம்மளே ஒரு லேபை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளோட கிளினிக் பக்கத்துலேயே ஒரு லேப் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா பலவிதங்களில் நமக்கு லாபம். 20%ம் லேபுக்கு கொடுக்க வேணாம், அதுவும் நமக்கே கிடச்சிடும். ரெண்டாவது, ஃபோன் பண்ண வேண்டியதே இல்லை. ஈஸியாக நம்ம அனுப்புகிற பேஷண்ட்டை அவங்க யாருன்ற பேர் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்கிட்ட, அந்த லேபில் ஒர்க் பண்ணுற அந்த டெக்னீஷியன்கிட்டேயே அவர்கிட்டயே சொல்லி, அந்த பேத்தாலஜிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ப்ளட் டெஸ்ட் பண்ணுறவராக இருக்கட்டும், இவங்கக்கிட்டலாம் டேரெக்டாக இந்த நம்பர் இந்த இதை போட்டுருங்கன்றது ஈஸியாக சொல்லிடலாம். ரொம்ப நெருக்கமாக இருக்கும் லேப். சரிங்களா? டாக்டர்ஸ்க்கு எந்த டென்ஷனும் கிடையாது. அது போக லேபோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே மெடிக்கல், எந்த கம்பெனியோட மெடிசன்ஸை வந்து அதிகமாக வாங்குறாங்களோ, சப்ளை பண்ணுறாங்களோ, சஜஸ்ட் பண்ணுறாங்களோ, அவங்கக்கிட்டேருந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸை ஒவ்வொன்றா வாங்கிடலாம். ஸோ அங்கேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான பலவிதமான திட்டங்களை தீட்டி படிப்பை எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நாலேஜை எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இப்படி ஒரு ஐடியாவையும் பின்னாடி வந்த டாக்டர்ஸ்க்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒவ்வொரு டாக்டரும் தன்னுடைய கிளினிக் பக்கத்துலேயே லேபை போட்டுக்கிட்டாங்க, தன்னோட சொந்த லேப் வச்சுக்கிட்டாங்க. இன்னும் நிறைய டாக்டர்ஸ் ஒரு தன்னுடைய நான் எழுதி தர மெடிசன்ஸுக்குன்னு ஒரு மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மெடிக்கல் ஷாப்பில் போனீங்கன்னா தான் அந்த மருந்து கிடைக்கும். வேறு சென்னையில் எந்த மெடிக்கல் ஷாப்லையோ இல்லை வேறு ஊர்களில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்லையோ உங்களுக்கு அந்த மருந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லி தனக்கான ஒரு மெடிக்கல் ஷாப்பையும் ஓப்பன் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ஒரு சில கம்பெனியோட டைப் வச்சுக்கிட்டு, ரொம்ப க்ளோஸாக டைப் வச்சுட்டு, அந்த மருந்துகள் இந்த டாக்டர் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார், அதுவுமே அவருடைய மெடிக்கல் ஷாப்பில் தான் கிடைக்கும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஷாப்லேருந்து வெறும் அந்த இது மட்டும் வராமல், அது என்ன சொல் லாபம் அப்படிங்கிற ஒரு சில பர்சன்டேஜ் மட்டும் வராமல், காம்ப்ளிமெண்ட்ஸ் மட்டும் வராமல், கம்ப்ளீட்டாகவே அந்த மெடிக்கல் ஷாப்லேருந்து அவங்க ஃபுல் அமௌண்ட்டுமே அந்த டாக்டர்ஸ்க்கே வந்து கிடைக்கும். அவருடைய ஆள் தான் அந்த மெடிக்கல் ஷாப்பை ரன் பண்ணுறது, அவருடைய ஒர்க்கர் தான் இங்கே டெக்னீஷியன் தான் அந்த லேபை ரன் பண்ணுறது. ஸோ ரெண்டு பக்கத்துலேயுமே அவங்களுக்கு லாபம் வர மாதிரி இன்றைக்கான கிளினிக் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அப்போது இப்போ இருக்கிற நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரம் மட்டும்தான் மருத்துவத்துடைய பேஸ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் மருத்துவம் அப்படிங்கிறது வியாபாரம் ஆயிடுச்சு. இது எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க? தனியார் மருத்துவமனைகள் வந்து கற்றுக்கிட்டாங்க. தனியார் மருத்துவமனைகள் ஓப்பன் பண்ணதே உள்ளுக்குள்ளே லேப் வைக்கிறது, உள்ளுக்குள்ளே மெடிக்கல் ஷாப் வைக்கிறது, எல்லாமே உள்ளேயே வச்சாச்சுன்னா எல்லா வருமானம்